மிஸ்டர் லேடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நீ பெயின், இந்த முழங்கால் வலி வருவதற்கான அடிப்படையான காரணம் தான் என்ன, இந்த முழங்கால் வலியை ஈஸியா நம்ம வீட்டில இருந்தே அந்த வலியை போக்கிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை பார்க்க போறோம். பொதுவாக ஒரு நோய் வருதுன்னா அந்த நோயினுடைய மூல காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சிகிச்சை கொடுத்தோம்னா தான் அது பாத்தீங்கன்னா அந்த நோய் முழுமையாக குணமடையும். அப்படி இல்லாம அது காமிக்கக்கூடிய அறிகுறிகளை எல்லாம் நோய் அப்படின்னு கருதி நம்ம சிகிச்சை கொடுத்தோம்னா அது பாத்தீங்கன்னா ஒரு நாள்பட்ட நோயாக தான் மாறும். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு சாதாரணமா முழங்கால் வலின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நம்மளுடைய பாட்டி தாத்தாமார்கள். ஆனா இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்த்தரைட்டிஸ், அங்க பாத்தீங்கன்னா ரொமைட்டட் ஆர்த்தரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமுறுத்துற மாதிரி ஒரு விஷயம் வந்த உடனே இந்த முழங்காலும் பாத்தீங்கன்னா ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம்ங்க, அது எப்படிங்க சரி பண்றதுன்ற மாதிரி மக்களும் பயப்பட ஆரம்பிச்சிடும். சாதாரணமா முழங்கால் வலிங்கும் பொழுது நம்ம கிட்ட பயம் இல்லை, ஆர்த்தரைட்டிஸ் ஒரு பயம் வந்துருச்சு பாத்தீங்களா. அப்ப இந்த முழங்கால் மூட்டு எலும்பு தேய்மானம் ஆயிடுச்சு, ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணக்கூடிய கண்டிஷன்ஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது நாமளும் ஏத்துக்கிறோம். ஆமா கரெக்ட், வயசாயிருச்சுல, ஏற்கனவே எனக்கு ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்தது, அப்ப அது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அந்த மனநிலைக்கு வந்துடும். அடிப்படையா ஒரு விஷயத்த நம்ம கவனிப்போம். இந்த முழங்கால் மூட்டு வலி என்பதை சாதாரணமா இது ஒரு மூட்டு வலி தான் அப்படின்னு பார்க்க கூடாது. அந்த மூட்டுக்குள்ள நமக்கு பாத்தீங்கன்னா எலும்பு இருக்கு, மசில்ஸ் இருக்குது, டிஸ்க் இருக்குது, அதுக்குள்ள ஃப்ளூயிட் இருக்குது. இதுல எந்த பிரச்சனைனால அந்த முழங்கால் வலி வந்துச்சுன்னு சொல்லி நம்ம ஏதாவது கவனிச்சிருக்கோமா? கிடையாது. காமனா நம்ம முழங்கால் வலி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது மாத்திரை இருக்குதா, அதுக்கு ஏதாவது ஆயின்மெண்ட் இருக்குதா, ஏதாவது ஆயில் இருக்குதா, இல்லைன்னா அது இந்த எலும்புலயே ஏதாவது நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணியாவது சரி பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்த விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த ஒவ்வொரு வலிக்கும் ஒவ்வொரு அடையாளம் நமக்கு சொல்லும், நம்ம உடம்பு பேசும். அதான் உடலின் மொழின்னு சொல்லுவோம். முழங்கால் வலியில டிஃபரெண்டான பெயின்ஸ் இருக்குது. நாம ஏதோ காமனா ஏதோ பெயின் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். வலி என்பதே முதல்ல நம்மளுடைய நண்பன், நாம எதிரின்னு நினைச்சுக்கிறோம். அதான் விஷயம். அது வலிக்கலைன்னா நம்ம உடம்புக்குள்ள இங்க பிரச்சனையே தெரியாதுல்ல, கரெக்டுங்களா? ரைட். அப்ப முழங்கால்ல இது எலும்புனால தானா, இது டிஸ்க்னால தானா, இது ஃப்ளூயிடுனால தானா, இது நெர்வஸ்னால தானா அப்படின்றத நாம எப்படிங்க தெரிஞ்சுக்க முடியும்? உடம்பு நம்ம கிட்ட பேசினாதான். ஒரு குழந்தைக்கு பேச முடியாத ஒரு குழந்தைக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அது சில அறிகுறிகள்ல அந்த அம்மா பாத்தீங்கன்னா கண்டுபிடிப்பாங்க. குழந்தை ஏதோ அழுகுது, அது ஏதோ வயிறு ஏதோ சாப்பிட்டது சேரல போல, வயிறு வலிக்குது போல, கழியுது அப்படின்னு உடனே வயிற்றுல போய் கொஞ்சம் நல்லெண்ணெயை தடவுவாங்க. அம்மாவுக்கு தெரியும் அந்த குழந்தை அழுகும் பொழுது எதற்கு அழுகுதுன்னு சொல்லிட்டு, எறும்பு கடிச்சிருச்சா, யாராவது கிள்ளி விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லி. நாமனா என்ன பண்ணுவோம்னா நேரம் இந்த ரப்பர் பேண்ட் எடுத்து குழந்தையோட வாயில வச்சிருவோம். அவ்வளவுதான், அழுகிறது நிப்பாட்டும். கொஞ்ச நேரம் கழிச்சு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரப்பர் வெளியே வந்துடும் பாருங்க, உடனே குழந்தை திரும்ப அழுக ஆரம்பிக்கும். அதான் நடக்குது. முழங்கால் வலி, அது அழுகுது, அதாவது வலிக்குது, உடனே அதுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் பண்றோம், அது திரும்ப ஒரு 3 மணி நேரத்துக்கு கேட்குது, அதுக்கப்புறம் திரும்ப வலிக்குது. அப்போ ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும் அந்த குழந்தை எதற்காக அழுகுது, என்ன அறிகுறியை, என்ன பிரச்சனையை சொல்ல வருதுன்றத சில சிம்டம்ஸ் வச்சு சொல்லும். அதான் குழந்தையினுடைய மொழி, அம்மாவுக்கு மட்டுமே தெரியும். அது மாதிரி இந்த உடலின் மொழி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், ஆனா அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கல. அதான் விஷயம். அப்ப எலும்புல தான் வலிக்குதுன்னா அது ஒரு மாதிரியான அறிகுறியை கொடுக்கும். எப்படின்றத பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா நாங்க நம்மளுடைய சிகிச்சை மையத்துல இந்த முழங்கால் வலிக்கு வரக்கூடியவங்கள்ட்ட என்ன மாதிரி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள் கேட்போம். அப்ப அவங்க பாத்தீங்கன்னா சார் அப்படியே குடையுது சார் அப்படின்பாங்க, காலு அப்படியே குடையுதுங்க அப்படின்பாங்க. வெரி கிளியர், குடைச்சலுடன் கூடிய வலி வருது அப்படின்னா அதுதான் போன் பெயின், கரெக்டுங்களா? அப்போ பாத்தீங்கன்னா அப்பதான் அவங்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட வலி இருக்குதுன்னு அர்த்தம். அப்பதான் நம்ம எலும்பு மருத்துவரை போய் பார்க்கணும், எலும்பு மருத்துவர்கிட்ட இருந்து மெடிசன்ஸ் வாங்கி சாப்பிடணும், அவங்க சொல்லக்கூடிய சொல்யூஷன்ஸை நம்ம பண்ணிக்கணும் பக்கா. ஆனா சில பேர் பாத்துங்க அங்க அப்படியே விண்ணுன்னு வலிக்குது சார்பாங்க. சில பேர் கேட்கும் பொழுது அங்க அப்படியே விண்ணுன்னு வலிக்குது சார், பளிச்சுன்னு வலிக்குது சார் சொல்லுவாங்க, கரெக்டுங்களா? அப்புறம் சார் அப்படியே புடிச்சு இழுக்குது சார், கேட்டீங்களா? முழங்கால பாருங்க டிஃபரெண்டா அங்க முழங்கால புடிச்சு இழுக்கிற மாதிரி வலி அப்படின்னு சொல்லி வச்சுங்களேன்.
அது அங்க ஏதோ நரம்பு பிடிச்சி இழுக்குதுன்னு அர்த்தம். அப்ப நரம்பு சம்பந்தப்பட்ட அங்க ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அந்த இடத்துல போகக்கூடிய நெர்வஸை நமக்கு வேற எங்கேயும் அமுக்கி கம்ப்ரஸ் பண்ணுது, குறிப்பா லம்பார் ஏரியாவில் அங்க கம்ப்ரஸ் ஆச்சுன்னா ஓகேங்களா. அப்ப அங்கிருந்து வரக்கூடிய நரம்பு நமக்கு குதிங்கால் வரைக்கும் போகும். அப்ப அங்க கம்ப்ரஸ் ஆகிறத முழங்கால் கிட்ட சுண்டி இழுக்கும், அதனால அவங்களுக்கு வலிக்கும். அப்பதான் சொல்லுவாங்க இழுக்கிற மாதிரி பெயின், இழுக்கிற மாதிரி வலினா அது எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லைங்க, நீங்க நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு மருத்துவரை பார்க்கணும், சிகிச்சை எடுக்கணும். கரெக்டுங்களா? ஆமா. அது போல பாத்தீங்கன்னா அங்க சில பேருக்கு இந்த பெயினுக்கெல்லாம் முன்னாடி சில பேருக்கு பாத்தீங்கன்னா கடக் கடக்குன்னு சவுண்ட் வரும். அப்ப நான் நடக்கும் பொழுது கடக் கடக்குன்னு சவுண்ட் வருதுங்க, உட்காந்து எந்திரிச்சோம்னா அப்படியே ஒரு முறுக்க உடைக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வருதுங்க அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி சவுண்ட் வருதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னம்னா, பொதுவா யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேனுமாங்க. அவங்களுக்கெல்லாம் பின்னாடி முழங்கால் வலி வரப்போகுதுன்னு அர்த்தம். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். உடல் சொல்லுது என்னை கொஞ்சம் சரி பண்ணிக்கப்பா, இல்லைன்னா முழங்கால் வலியில் நீ அவஸ்தைப்பட்டுருவோன்னு சொல்லுது. கேட்கல நம்ம. என்ன அர்த்தம்னா, இந்த 2 மூட்டுகள் உரசக்கூடிய எல்லா இடத்துலையுமே ஒரு லூப்ரிகேஷனுக்காக அங்க அழகா ஒரு டிஸ்க், அந்த டிஸ்குள்ள ஒரு ஃப்ளூயிட் வச்சிருப்பாரு, சைனோவியல் ஃப்ளூயிட் வச்சிருப்பாங்க. இது எதுக்குன்னா லூப்ரிகேஷன்ஸ். நீங்க பாருங்க, நம்ம தயார் பண்ண எல்லா மிஷின்ஸ்லயும் இருக்குல்ல, அது எல்லாத்துலயும் 2 ஸ்பேர் பார்ட்ஸ் ஏதாவது மூவ்மெண்ட்ஸ் ஆகுற மாதிரி இருக்குன்னா அதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா ஒரு பேரிங் போட்டிருப்போம், வாசர் போட்டிருப்போம், அதுல பாத்தீங்கன்னா கிரீஸ் அப்ளை பண்ணிருப்போம். இறைவன் முன்னாடியே படைக்கும் பொழுதே நமக்கு அப்படிதாங்க படைச்சு அனுப்பியிருக்கிறாரு. அப்ப அதிகமா பயன்படுத்துற மிஷின்ல அதிகமா பயன்படுத்துற இடத்துல என்ன ஆகும்னா கிரீஸ் எவாபரேட் ஆகும். நம்மளும் அப்படிதான் அதிகமா அங்க முழங்கால் மூட்டு போன்ற ஜாயின்ஸ்ல பயன்படுத்த வெப்பம் அதிகமாச்சுன்னா அங்கேயும் உள்ள இருக்கக்கூடிய கிரீஸ் எவாபரேட் ஆகும். அவ்வளவுதான். அப்ப உங்களுக்கு சைனோவியல் ஃப்ளூயிட் டெபிசியன்சி, உள்ளுக்குள்ள வாட்டர் ஃப்ளூயிட் டெபிசியன்சி சொல்லுவோம். வாட்டர் ஃப்ளூயிட் டெபிசியன்சி ஏற்பட்டால் உங்களுடைய மூட்டுகளில் சவுண்ட் வரும். அது முழங்கால் மூட்டு மட்டுமல்ல, எல்லா மூட்டுகளையும் வரலாம். சரிங்களா? அப்ப இந்த முழங்கால் மூட்டுல சத்தம் வந்துச்சுன்னா உடனே அப்ப அலர்ட் ஆகுங்க. நீங்க உடனே அதுக்கு தேவையான லூப்ரிகேஷன்ஸை கொடுக்கணும். கிளியர்? அவ்வளவுதான். அப்ப இந்த வழியை பாத்தீங்கன்னா, இந்த வழி சத்தத்துடன் கூடிய வழி. ஓகே, நரம்பு பிடிச்சி இழுக்கிற மாதிரினா நர்வஸ், குடையிற மாதிரி இருக்குன்னா எலும்பு. இது பாத்தீங்கன்னா சத்தம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்ப அங்க பாத்தீங்கன்னா டிஸ்குக்குள்ள இருக்கக்கூடிய ஃப்ளூயிட். அவ்வளவுதான். இதே போல பாத்தீங்கன்னா சில பேருக்கு மூட்டு வீங்கி இருக்கும். அப்ப அந்த மூட்டு வீங்கி இருக்குல்ல, இந்த வீங்கி இருக்கிறதுலயுமே பாத்தீங்கன்னா 2 வகையான காரணங்கள் இருக்குது. ஒண்ணு ஏர்னால, இன்னொன்னு வாட்டர்னால. அப்ப இது ஏர் வீக்கமா அல்லது வாட்டர் வீக்கமானு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நீங்க அந்த முழங்கால வீங்கி இருக்குது அப்படின்னா அது எப்படிங்க பாக்குறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பாருங்க அந்த நான் சொல்றேன்ல பளிச்சு பளிச்சுன்னு குத்துதுங்க, பளிச்சுன்னு அப்படி குத்துற மாதிரி, அப்படி கரண்ட் அடிக்கிற மாதிரி சார்ஃபா அடிக்குது, அப்பனா அது ஏர். நம்மளுடைய முழங்கால் மூட்டுக்குள்ள ஏர் தேங்குச்சுன்னா தான் நீர் எவாபரேட் ஆகும். ஏன்னா ஏர் வெப்பமான காத்து. வெப்பமான காத்து என்ன பண்ணும், அங்க இருக்கக்கூடிய நீரை எவாபரேட் பண்ணும். அவ்வளவுதான். அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்களேன், அது வர்றதுக்கு முன்னாடி இது வரும். அவ்வளவுதான். உடம்பு இப்படி சின்ன சின்ன அறிகுறிகளா காமிக்கும் பொழுதே நம்ம அலர்ட் ஆயிடணும். அவ்வளவுதான். அப்ப அந்த இடத்துல கெட்ட காத்து, ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெப்பமான காத்து, கெட்ட காத்து வெப்பமான காத்தா சேர்ந்துச்சுன்னா அவ்வளவுதாங்க, உடனே அலர்ட் ஆகும். அதுவே ஒரு சில பேருக்கு நீர் வீக்கமா இருக்கும். இந்த நீர் வீக்கத்தை எப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது? நீர் வீக்கம் தான் விண்ணுன்னு வலிக்குது அப்படின்பாங்க. சரிங்களா? ஏர் வீக்கம் பளிச்சுன்னு அடிக்கும், நீர் வீக்கம் விண்ணு வலிக்கும், அப்படியே விண்ணுன்னு வலிக்குதுங்க. கரெக்டுங்களா? அப்ப அந்த விண்ணெல்லாம் நீங்க பாருங்களேன், நமக்கு கையில ஏதோ சீல் வச்சுக்கிச்சு, ஏதோ ஒரு பிளேடு பட்டு சீல் வச்சுக்கு சொல்லுவோம்ல, ஐயோ இந்த சீல் வச்சது விண்ணு வலிக்குதுங்க. சீல் ஈரப்பதம் நீர். கரெக்டுங்களா? அப்ப நீர் கோர்வையினால் வலிக்கக்கூடிய வலி விண்ணு வலிக்கும். அவ்வளவுதாங்க. அப்ப நம்ம வலியே நம்ம உடம்புக்குள்ள என்ன பிரச்சனைன்னு சொல்லி கொடுக்குதா? ஆனா நம்ம வலி எல்லாத்தையும் எதிரியா பார்த்துட்டோம். அதுதான் பிரச்சனையே. அப்ப வலிக்குதுன்னா என்ன மாதிரி வலிக்குது, எந்த இடத்துல வலிக்குது, அந்த இடத்துல உள்ள பிரச்சனையை சொல்ல வருதா, இல்ல அவர் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள்ல உள்ள பிரச்சனையை சொல்ல வராரான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். பார்த்தோம்னா அப்பதான் அதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வை கொடுக்க முடியும். அப்ப அந்த இடத்துல நீர் வீக்கமா ஏர் வீக்கமானு முதல்ல பார்க்கணுங்க. அதுக்கு இன்னொரு ஈஸியான ஒரு சொல்யூஷன் சொல்றேன் பாருங்களேன். என்ன பண்ணணும்னா, அந்த வீக்கம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள போய் உங்களுடைய விரலை வச்சு அழுத்துங்க. ஓகே, முழங்கால வீக்கம் இருக்கிற இடத்துல அழுத்துங்க. நீங்க அழுத்தின உடனே அந்த பள்ளம் வரும் பாத்தீங்களா, அந்த பள்ளம் அப்படியே நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அழுத்தினோட அந்த பள்ளம் நிற்கும். நீங்க கையை எடுத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது, அந்த பள்ளம் அப்படியே நிற்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேய்ட்டு வரும். உதாரணத்துக்கு ஒரு அல்வா இருக்கு, அந்த அல்வாக்குள்ள நெல்லுன்னு இருக்கும். கரெக்டுங்களா? ஆமா, திருநெல்வேலி அல்வால நீங்க போய் அப்படி கையை வச்சு உள்ள வச்சு பள்ளம் பண்ணுங்க, கையை எடுங்க.
அந்த பள்ளம் அப்படியே தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேல வரும். கரெக்டுங்களா? அப்பனா என்ன அர்த்தம்னா அங்க நீர் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதுதான் நீர்வீக்கம். அதுவே வந்து பாத்தீங்கன்னா அந்த முழங்கால் மூட்டு வீக்கத்துல கையை வச்சு அழுத்தின உடனே நீங்க கையை எடுத்த உடனே சடனா ரிலீஸ் ஆயிரும், திரும்பவும் நார்மல் பொசிஷனுக்கு வரும். அப்படி இருக்குதுன்னா அது ஏர் வீக்கம். ஃபர்ஸ்ட் நீர் வீக்கமா ஏர் வீக்கமானு தெரிஞ்சுக்கிட்டா தானே நீங்க சரியான சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஆனா காமனா எல்லாருமே முழங்கால் வலின்னு சொன்னா எப்படி? கரெக்டுங்களா? அப்ப இது ஏர் வீக்கம். ஒரு உதாரணத்துக்கு பலூன் இருக்குது. பலூன்ல நீங்க போயிட்டு கையை வச்சு அழுத்திட்டு எடுத்து பாருங்களேன், டக்குன்னு உடனே ரிலீஸ் ஆயிரும். ஏன்னா அதுக்குள்ள ஏர் இருக்கு. ஏர் திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணிடும். அவ்வளவுதான். அப்ப நீர் வீக்கம்னா ஒரு மாதிரி சொல்யூஷன் கொடுக்கணும், ஏர் வீக்கம்னா ஒரு மாதிரி சொல்யூஷன் கொடுக்கணும், போன் பெயின்னா ஒரு மாதிரி சொல்யூஷன் கொடுக்கணும், நெர்வஸ் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குன்னா ஒரு மாதிரி சொல்யூஷன் கொடுக்கணும், அந்த ஃப்ளூயிட் டெபிசியன்சினா அதுக்கு ஒரு மாதிரி சொல்யூஷன் கொடுக்கணும். ஆனா நம்ம காமனா முழங்கால் மூட்டுக்கு ஒரு நல்ல மாத்திரை இருக்குதா அப்படின்னு தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். கரெக்டுங்களா? இப்போ உங்களுக்கு டீட்டெயிலா புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்பதான் உங்களுக்கான சொல்யூஷனை நீங்க உங்களால ஈஸியா கொடுத்துக்க முடியும். சரிங்களா? ஆமா. பெரும்பாலும் இப்ப நம்ம காமனா இப்ப நம்ம சொல்யூஷனுக்கு வந்துருவோம். பெரும்பாலும் இந்த முழங்கால் மூட்டு வலி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஆரம்பிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்னா ஏர் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது. அந்த இடத்துல வெப்ப காத்து கெட்ட காத்து தேங்கி அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நீரை எவாபரேட் பண்ணி ஓகேங்களா சவுண்ட் வர வச்சு, அப்ப அந்த இடத்துல நீர் குறைஞ்சு போச்சுன்னா டிஸ்க் என்ன ஆகும், நமக்கு அமுங்கி வெளியில பிதுங்க ஆரம்பிச்சிடும். அப்ப வெளியில பிதுங்க ஆரம்பிச்சதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த முழங்கால் மூட்டுல அந்த குதிரை முக வருமம் கண்ணு வருமம்னு சொல்லுவோம். அந்த இடம் பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் பள்ளம் இருக்கணும். இந்த முட்டு சிப்பிக்கு ரெண்டு பக்கமும் வந்து இப்படி பள்ளம் இருக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா அது வீங்கிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல பள்ளம் இருக்காது, இப்படி மொழுக்குன்னு ஆயிரும். நீங்க பாருங்க முழங்கால் மூட்டு நம்ம அப்பாவோட அப்பாவுக்குலாம் பாருங்களேன், கரெக்டா அந்த அப்படி ஒரு பள்ளம் இருக்கும். குதிரை இந்த கண்ணு மாதிரியே வந்து கீழே பள்ளம் இருக்கும். அது இல்லாம மேபி ரவுண்ட் ஷேப்புக்கு வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு அப்படின்னா அந்த இடத்துல டிஸ்க் வந்து கொஞ்சம் வெளியில பிதுங்கி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்ப திரும்ப அந்த இடத்துல பள்ளம் வரணும், அப்பதான் நார்மல் அர்த்தம். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா இப்ப திரும்ப அடுத்து டிஸ்க் அமுங்க மேல இருக்கக்கூடிய அந்த ஃபியூமர் போன் கீழே இருக்கக்கூடிய ஃபிபிலா டிபியா போனை அழுத்த ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்பதான் உங்களுக்கு எலும்பும் உரச ஆரம்பிக்கும். அப்பதான் எலும்பு தேயவே ஆரம்பிக்கும். இந்த எலும்பு தேய்மானம்ன்றதே ரெண்டு போன் உரசனாதான் நடக்கும். கரெக்டுங்களா? ஒரு இரும்பு ஸ்பேர் பார்ட்ஸே இருக்கட்டும், ரன்னிங் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, நடுவுல உள்ள வாசர் தான் ஃபர்ஸ்ட் தேயும், அதுக்கப்புறம் தான் அந்த இரும்பு ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து தேய ஆரம்பிக்கும். கரெக்டுங்களா? அப்ப வாசர் தேயும் பொழுது நீங்க சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த இரும்பு தேய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? ஆமா. அதனால முன்னாடியே அலர்ட் ஆகுங்க. உடம்பில் சொல்லக்கூடிய அறிகுறியை எடுத்துக்கிட்டு அதற்கு தீர்வு கொடுங்க. என்ன பண்ணலாங்க? கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் தான். இதுக்கு என்ன பண்ணலாம்? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சொல்யூஷன் சொல்லணும். ஈஸியா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றேன், அதை பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அந்த வாயு, ஏன்னா அது என்னன்னா வாதத்தினால் வந்த வலி அப்படின்னா அந்த வாதத்தை போக்கணும். அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள், ஈஸியான சொல்யூஷன். ஒண்ணு, ஃபர்ஸ்ட் வந்து வாதத்தை போக்குறதுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளைப்பூடை விட வேற ஏதாவது இருக்கா? பூண்டு தான் பெஸ்ட். ஒரு 10 பூண்டு எடுத்துக்கங்க. ஓகே, அது மாதிரி வந்து ஒரு 10 மிளகு எடுத்துக்கங்க. ஓகே, இப்ப இந்த பூண்டை வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸா அப்படி பொடியா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணிக்கங்க. அது போல மிளகையும் சேர்த்து வச்சு இப்ப என்ன பண்ணலாம், அதை அப்படியே நல்ல நசிச்சிருங்க, நல்ல அப்படியே அரைச்ச மாதிரி அரைச்சிருங்க. ஓகே, அப்ப இந்த பூண்டு மிளகோட ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துங்க. ஓகேங்களா? ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துங்க. அதுக்கப்புறம் இந்த வேசலின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, இல்ல விக்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த வேசலினை வந்து பாத்தீங்கன்னா அதோட சேர்த்துங்க. இப்ப என்ன ஆயிரும்னா அழகா பெயினை வந்து போக்குறது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாதத்தை முதல்ல போக்கிரும். வாதத்தையும் போக்கிரும், வலியையும் போக்கிரும். ஈஸியான சொல்யூஷன். இதை எல்லாத்தையும் கலந்து ஒரு பேஸ்ட் ஆக்கிருங்க. அவ்வளவுதான். ஒரு சின்ன டப்பால நீங்க பேஸ்ட் ஆக்கிக்கலாம். இதை எல்லாத்தையும் கலந்து அவ்வளவுதான். பூண்டு, மிளகு, மஞ்சள் பொடி, வாசலின் கலந்துக்குங்க, பேஸ்ட் ஆகிங்க. இதை வந்து முழங்காலில் அப்படியே அப்ளை பண்ணுங்களேன். அப்ளை பண்ணிட்டு படுத்தலாம். டெய்லி நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அப்படியே பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாத நீராக இருந்தாலும் சரி, வாதமாக இருந்தாலும் சரி, காற்றா இருந்தாலும் சரி வெளியேற்றிட்டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், நம்மளுடைய வெள்ளைப்பூடு மிளகுலாம் என்னது ஆன்டி ஆக்சிடென்டா, அந்த இடத்துல தேவையில்லாத பாக்டீரியாஸ் எதுவும் ஃபார்ம் ஆக விடாம முதல்ல பாத்துக்கிறோம். இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன் ஏற்படுத்த விடாமல் பாதுகாத்துக்கிறோம். பண்ணீங்கன்னா என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்களேன். டெய்லி அப்ளை பண்ணலாம். வலி நிரந்தரமாக தீரும் முறை தாராளமா அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் முதல்ல பயன்படுத்தி பாருங்க. இதுலயே வலி சரியாயிடும். ஒருவேளை அது சரியாகலைன்னா நாம முதல்ல அது என்ன
எந்த போன்லையா நர்வஸ்லையா இதெல்லாம் கண்டுபிடிச்சு அதனுடைய ராஜ உறுப்பான அந்த மூல உறுப்புக்கு சிகிச்சை கொடுத்து சரி பண்ணுவோம். இதைத்தான் நம்மளுடைய சிகிச்சை மையத்துல சுவாசி இயற்கை மருத்துவமனையில நமக்கு இங்க கால் பாதத்துல செய்யக்கூடிய பாதகூசா சிகிச்சை மூலமாக அதை டயக்னோஸ் பண்ணி நம்ம அதை ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து சரிங்களா, அப்பதான் சில சொல்யூஷன் கொடுப்போம். அப்பதான் அதை நிரந்தரமாக தீர்க்க முடியும். ஒரு கைட் பண்ணுவோம். அதை மட்டும் பக்காவா ஃபாலோ பண்ணா போதுங்க, சூப்பரா ரெடி ஆயிடலாம். உங்களுடைய முழங்கால் வலி மீண்டும் வராமல் பாதுகாக்க முடியும். இந்த பயன்படுத்தி ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.